Welcome to Madras Math Kernel. Example 6.31. From the top of a 12-meter high building, the angle of elevation of the top of a cable tower is 60 degree and angle of depression of its foot is 30 degree. Determine the height of the tower. ஸோ கொஸ்டின்லேருந்து நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டவர், கேபிள் டவர் ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ரம் த டாப் ஆஃப் அ 12-meter ஹை பில்டிங், ஒரு 12-meter ஹை பில்டிங் இருக்குது. அதிலிருந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ கேபிள் டவர் இஸ் 60 டிகிரி, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபூட் இஸ் 30 டிகிரி. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டுமே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் வருது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ பில்டிங்கோட ஹைட் வந்து 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டவர் வந்து பில்டிங்கை விட ஹைட்டாக வரைகிறேன். ஜென்ரலாகவே டவர்ஸ் வந்து ஹைட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கொஸ்டினில் நமக்கு இன்டைரக்டாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ கேபிள் டவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஒருத்தன் மேலே பார்த்தா எவ்வளோ ஆங்கிள் தெரியும், அப்போ பில்டிங்கோட ஹைட் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் பில்டிங், இது டவர், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபூட் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபூட்டும் வரைஞ்சாச்சு வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் லைன். ஸோ இதோட பில்டிங்கோட பேர் நான் ஏ பின்னு கொடுத்துருக்கேன். டவரோடது சிடி, திஸ் இன்டர்மீடியேட் பாயிண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ, அது வந்து ஈன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இட் இஸ் given as 60 degree, angle of depression 30 degree கொடுத்துருக்காங்க. and from the top of a 12-meter high building, so பில்டிங்கோட ஹைட்டு 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. The angle of elevation of the top of a cable tower is 60, angle of depression of its foot is 30 degree. Determine the height of the tower. So tower oda height enna? So given angle of elevation is given, that is 60 degree, angle of depression that is 30 degree. This is with respect to the angle of elevation of the top of the tower. This is angle of depression of the foot of the tower. So now building height. Building height, it is AB. AB equal to 12 meter. So வேற டேட்டா எதுவும் கொடுக்கல, 3 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டு ஃபைண்ட் அவுட் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஒரே விஷயம், ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் நமக்கு கொடுத்துருக்க பேர் வந்து சிடி. ஸோ சிடி என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் இருக்குது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்ட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி அகெயின் இன்னொரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ரெண்டையும் சப்ஸ்டியூஷனோ ஈக்குவேட்டோ பண்ணினா யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ நம்மளுக்கு இந்த ஹைட் தட் இஸ் இடி வந்து 12 மீட்டர்ஸ்ன்னு தெரியும் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா இடி இஸ் 12 மீட்டர்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதுவும் ஏபியும் இடியும் சேம், ஏன்னா பேரலாக இருக்குது. இந்த சைடு இது ஹெச் மீட்டர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பிடியை வந்து பிடினே வச்சுக்கலாம், ஒன்றும் நம்மளுக்கு அது எவ்வளோ வரும்னு தெரியல, பிடினே வச்சுக்கலாம். ஸோ
ரெண்டு ட்ரையாங்கிள், ஒன்று இன் ட்ரையாங்கிள் ஏஇசி. இங்கே in triangle again ADE, AEC ஒன்று, ADE ஒன்று. ஸோ ஏஇசியில் நம்மளுக்கு என்ன வேணும்? we are much particular about in the horizontal distance, in the vertical distance. ஸோ ஏஇசியில் அப்போ நான் tan theta தான் எனக்கு வேணுங்க. tan theta is equal to opposite side by adjacent side. So tan 60 equal to opposite is x, adjacent is AE. So AE அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். Therefore this implies tan 60 is √3, that is equal to h by AE. This implies what is AE அப்படின்னா h divided by √3. அதே மாதிரி ADE triangle போயிட்டோம்னா that is இதுவும் horizontal and this vertical distance யூஸ் பண்ணிக்கலாம். Therefore tan 30 equal to opposite side is 30க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது 12 meters. ஸோ 12 போடுறதுக்கு முன்னாடி நம்ம நேமே கொடுத்துக்கலாம். It is ED divided by adjacent is AE. So ED is 12 divided by AE. So tan 30 is 1 by √3, that is equal to 12 by AE. So cross multiply பண்ணோம்னா AE equal to 12 into √3. So இது வந்து equation 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இது equation 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே AE தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கணும். Therefore equating 1 and 2, this implies h by √3 is equal to 12 into √3. So this implies h equal to 12 into √3 already இருக்கு, இன்னொரு √3. So this is 12 into 3, 36 meters. So நம்ம as per drawing வந்து ஹெச்ங்கிறது CE, பட் நம்மளுக்கு வேண்டியது height of the tower. டவரோட height வந்து CD வேணும்னா ஹெச்சையும் இந்த 12ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ CD equal to CE plus ED. But height of the tower equal to CD, that is equal to CE plus ED. CE வந்து நம்ம ஹெச்னு வச்சுருக்கோம், ED 12ன்னு வச்சுருக்கோம், பட் ஹெச் ப்ளஸ் 36 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 36 plus 12, that will get you 48 meters, and this is the required answer. Thank you.